காவிரியில் தமிழகத்தின் உரிமையை மீட்க வலியுறுத்தி சென்னையில் விவசாயிகள் நடத்தி வரும் உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சிகளின் தலைவர்கள் காவிரி பிரச்சினைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். நடுவர் மன்றம் அமைப்பதற்கே காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து விவசாயிகளின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறோம், இனியும் குரல் கொடுக்கிறோம். இதில் தமிழகத்தை சார்ந்த அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக இருந்தால் இதில் பெருவெற்றியை பெற இயலும் என்ற காரணத்தினாலே அந்த கருத்தை சொன்னேன். இதில் விவசாயிகளோடு துணை நின்று அல்லது விவசாயிகளுக்கு பின்புலமாக நின்று அரசியல் கட்சிகள் தாங்களும் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுடைய கோரிக்கையை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற மோடி அவர்கள் விவசாயிகளுடைய பிரச்சனைகளில் எதையுமே தீர்ப்பதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுப்பதில்லை. மாறாக விவசாயிகளிடமிருந்து நிலங்களை பிடுங்கி பணக்காரர்களுக்கு விற்பதற்குத்தான் அவர் ஏற்பாடு செய்கின்றாரே ஒழிய விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக பிரதமரை சந்திப்பதற்கு ஒரு குழுவை டெல்லிக்கு அனுப்ப வேண்டும். அமைச்சர்கள் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் அடங்கிய குழு புதுதில்லிக்கு செல்ல வேண்டும். அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வற்புறுத்துகிறேன். இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் கணக்கிட்டு உடனே உத்தரவிட்டிருக்க வேண்டும். தண்ணீர் இங்கே வந்திருக்கும். இதை மத்திய அரசு தடுத்து வருகின்றது. மத்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கர்நாடகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களும் நடுநிலை தவறி பேசுகின்றார்கள். எனவே காவேரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும். உடனடியாக தமிழகத்திற்கு காவேரி நீரை திறந்து விடுவதற்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும். இன்று காவேரி பகுதிகள் தண்ணியின்றி, கடைமடை பகுதிகள் தண்ணியின்றி விவசாயம் நலிந்து வருகிறது. இன்று விலைவாசி உயர்வு விண்ணை முட்டும் அளவுக்கு இருக்கின்றது. இதையெல்லாம் காரணம் என்னவென்றால் பார்த்தால் தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாதனால் விவசாயிகள் அங்கே விவசாயம் செய்ய முடியவில்லை. பல பேர் விவசாயத்தை விட்டு மற்ற தொழில்களுக்கு மாறிக்கொண்டிருக்கிறார். இந்த ஒரு அவலம் இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது.